ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ஒரு வழியாக வந்து கவுன்சிலிங்கும் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைக்காம இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% வந்து சீட் கிடைக்கணும்னா ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், உடனே ஜாயின் பண்ணணுமா, அதர்வைஸ் வந்து லேட் ஆகுமா, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் பிடிச்சிருக்காது, கோர்சஸ் பிடிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து காலேஜ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, ஸோ இது எல்லாமே எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அண்ட் செகண்ட் ரவுண்ட் லாஸ்ட் இயரில் நடந்துச்சா இல்லையா, அதே மாதிரி ஸோ இந்த வருஷம் வந்து நடக்குமா நடக்காதா, ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கான காலேஜில் வந்து நீங்கள் வந்து 7/3/2025 5 மணிக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணணும். அண்ட் வந்து எல்லா காலேஜ்லையுமே அட்மிஷன் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ மினிமம் அமௌண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் உடனே உங்களை ஜாயின் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து லக்கேஜ் எதுவுமே நீங்கள் பேக் பண்ணணும். ஜஸ்ட் எல்லாருமே வந்து அட்மிஷன் மட்டும்தான் போட போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. அண்ட் இதிலையே வந்து சீட் கிடைச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் பிடிக்காமல் இருக்கும், கோர்சஸ் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது, உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கோர்சஸ் பிடிக்கலன்னா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் நடந்தால் அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து பேராமெடிக்கலில் பிஎஸ்சி கோர்ஸில் வந்து ஸோ காலேஜ் எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் கிடச்சிருக்கும். அதே போல் வந்து டிப்ளமோ கோர்ஸஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுங்கிறது அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் சொல்ல முடியாது, பட் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 கோர்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸஸில் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து டிஎம்எல்டி, இசிஜி இந்த 2 கோர்சஸ் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு அதில் எந்த கோர்சஸ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஸோ அந்த லாஸ்ட் டேட்டு 7ஆந்தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7ஆந்தேதி வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கோர்சஸ் வந்து கிடைச்சதுனால ஏதாவது ஒன்றில் தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கோர்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது ஸோ அந்த கோர்சஸ்ஸு வேக்கெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஸோ வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டில் வந்து அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கும். காலேஜ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கொண்டு போங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சளவு ஜாயின் பண்ணுங்கள். சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் இயரை பொறுத்தளவு செகண்ட் ரவுண்ட் வந்து நடந்துச்சு, பட் வேக்கன்சி லிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் அதிகம். ஸோ இதுபோல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ.